முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆக்சிடெண்ட்டில் வந்து முதலிடம் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்த இடம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம மாவட்ட நிர்வாகம் சரி, காவல்துறையும் சரி, போக்குவரத்து துறையும் சரி மிக கடுமையாக அதற்குண்டான நடவடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றோம். அதனுடைய ஒரு பகுதி தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா தலைக்கவசம் போடாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அபராதமும், சீட் பெல்ட் போடாதவங்களுக்கு அபராதம், அதே மாதிரி ஓவர் ஸ்பீடு ஓட்டுறவங்களுக்குடான அபராதங்கள்லாம் விதிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை முடுக்கிவிட்டு கொண்டு இருந்தாலும் விபத்து தடுப்பு அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே இந்த விபத்தை தவிர்க்க முடியும். அதர்வைஸ் நாங்களோ அல்லது டிராஃபிக்லேயோ யார் முயற்சி செய்தாலும் விபத்தை தடுக்க முடியாது. அதுக்கு ஒரே காரணம் நம்ம ஏர்லி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் நம்ம மேற்கொள்கிறோம், இல்லை நம்ம ஒரு 2 வீலர் எடுக்கிறோம், இல்லை நம்ம காரை ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1/2 hour பிஃபோர் நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னாவே விபத்துலேருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய மிக தாழ்மையான. எந்த ஒரு நிகழ்வுமே ஆக்சிடெண்ட்டை பொறுத்தளவில் வந்து ஒரு 4 மேஜர் ரோல் தான். ஆக்சிடெண்ட்டுக்கு உண்டான காரணங்கள் அப்படி எடுத்திங்கன்னா 4 ரோல் தான். அது ஒன்று வந்து ஓவர் ஸ்பீடு தான். சார் உங்களுக்கு எப்படி தான் தெரியும், நீங்கள் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னா, எந்த ஒரு விபத்தை என்னுடைய ஏரியாவில் நடந்தாலும் அந்த விபத்தை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய பணி என்னை சார்ந்தது. அப்போ அந்த வண்டியை ஒரு விபத்தை வந்து நான் பார்க்கும் பொழுதே அதனுடைய சேத மதிப்பை வச்சு அந்த வண்டியினுடைய ஸ்பீடு என்னால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு ஒன்றும் யாருமே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வண்டியினுடைய டேமேஜ் நம்ம கணிக்கும் பொழுதே இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மட்டும் 20 ஆக்சிடென்ட் அட்டன் பண்ணிட்டு வரேன் நான். அதில் மேஜராக 2 வீலர் ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அதிகம். ரொம்ப எங்களால் சொல்ல முடியல. ஒரு 10 ஆக்சிடென்ட் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதில் 2 வீலர் வந்து கிட்டத்தட்ட 8 ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கேம்ப் ரெடி பண்ணியிருக்க வாசன் ஐக்கருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு லைசன்ஸ் எடுக்கிறோம்னா இதுலேருந்து ஒரு 20 வருஷம் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இந்த 20 வருஷம் வேலிடிட்டிக்கு முன்னாடி நம்ம ஐ டெஸ்ட் பண்ணியிருப்போம். அன்றைக்கி லைசன்ஸ் எடுக்கும்போது ப்ராப்பராக எல்லா ப்ரொசீஜருமே நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்திருப்போம். ஸோ நாளடைவில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இன்றைக்கி முக்கியமாக வந்து ஐ டெஸ்ட்டில் 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். கலர் பிளைண்ட்னஸ். இந்த கலர் பிளைண்ட்னஸ் வந்து நம்ம கட்டாயமாக செக் பண்ணி ஐ செக்அப் பண்ணும் போதே தெரிஞ்சிடும். கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களால கட்டாயம் சிக்னலில் அவங்கள ரெட் எது க்ரீன் எதுங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஹைவே ட்ராவலில் கூட சில இடத்துல ரெட் பிளிங்கர்ஸ் இருக்கும், அதை கூட அவங்களால வெரிஃபை பண்ண பார்க்க முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் இந்த நம்ம ஹை செக்அப் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம லைசன்ஸ் எடுக்கும்போது கடைசியாக செக் பண்ணியிருப்போம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செக் பண்ணியிருப்போம். அது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்திருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ செக்அப் கேம்ப் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக ஹை செக் பண்ணி நம்மளோட ஆக்சிடெண்ட் ஆகிறத முழுமையாக தவிர்க்கலாம். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கிறேன். அதை நீங்களும் பயனடையணுங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த ஆக்சிடெண்ட்டில் நமக்கு மேஜராக இந்த கண்ணில் இந்த புறையினால் பார்த்திங்கன்னா தூரத்தில் ரொம்ப மங்கலாக தெரியும். ஸோ நமக்கு இதில் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய பவர் என்ன அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பெக்டக்கிள் போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வியூ கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து மேஜர் ரீசன். நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து தூரம் வரும்போது நான் பார்க்கலாம்பாங்க, ஆக்சுவலாக அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து அவங்களுடைய கண் குறைபாடாக கூட இருக்கலாம், அதை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம எம்இ இன்ஸ்பெக்டர் சார் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருந்து செல்ஃப் டிசிப்ளின் ஆரம்பிக்கணும். மார்ச் ஃப்ரீ ஐ செக்அப் ஃபார் டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் சார் சொல்லியாச்சு எப்படி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஸோ கண்ணில் முக்கியம் ஸ்பெக்ஸ் போடணும். நீங்கள் ஸ்பெக்ஸ் போடல பார்வை சரி இல்லைதா எதுவும் தெரியாது இல்லைதா டஸ்ட்டு பூச்சி எல்லாம் 2 வீலர் ட்ரைவ் பண்ண டைமில் போயிடும். ஸோ ஸ்பெக்ஸ் போடணும். இங்கே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க பார்வை எதாவது கம்மி இருக்குதா. ஸ்பெக்ஸ் போட்டு கிளியர் இருக்கு,
ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்க கிளியர் வரும், போரே இருக்குதா எப்படி கிளியர் ஜாஸ்தி வரும். ஸோ போரே ஆப்ரேஷன் நம்மக்கிட்ட ஃப்ரீ இப்போது கேம்பில் போட்டு இருக்குது. ஸோ கேட்ராக்ட் சர்ஜரி இதை போரே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாக்கமா இருக்குதா உங்களுக்கு சைடில் எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்ணை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இங்கே எல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது. We are providing all the facilities. Even after 18, you will get the driving license. Some people will be having the refractive error of myopia or minus number or plus number. You have to wear the glasses, then only you can drive. And people who will cross 40 years, they'll also have reading glasses. They'll also should wear the glasses. We have the best opticals here. And regarding the let it be from the foreign body till the retina, all the cornea services, cataract and the diabetic retinopathy services, everything we are providing. Please utilize